ஆ. இந்த வீடியோ சீரிஸில் ஒரு வீடியோ சீரிஸ் போடலான்னு இருக்கிறேன் கால்குலஸ்க்கு. ஸோ கால்குலஸ் அப்படிங்கிறது ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம சாதாரணமாக ஸ்கூலில் படிக்கும்போது நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கூலில் வந்து மேத்ஸ் நல்லா பண்ணுவேன். இந்த மேக்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கூட்டல் கழித்தல் அப்படின்னு இருக்கும், அதுக்கப்புறம் அடிஷன் மல்டிப்ளிகேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் நம்பரை ஸ்கொயர் பண்ணு க்யூபு பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஃபேக்டோரியல் இருக்கும். இது எல்லாமே நம்ம ஈஸியாக போட்டுருவோம். இது சம்மந்தமாக சில கணக்குகள்லாம் வரும் இந்த 8வது 9வது வரைக்கும். அதெல்லாம் கூட ஈஸியாக போட்டுருவோம். ஏன் மேட்ரிக்ஸ் கூட வந்துச்சுன்னா அதை கூட நம்ம ஒரு மாதிரி ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இந்த 11வது 12வது வரும்போது இந்த கால்குலஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வரும். இந்த கால்குலஸ்னு ஒரு சப்ஜெக்ட் வரும். டோட்டலாக அது ஏன் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னு எனக்கு விளங்கிக்கலை அந்த டைமில். அதுக்கப்புறம் நான் என் கூட மற்றவங்களுக்குமே பெருசாக அது விளங்கலை. பட் ஆனால் அது ஃபார்முலா இருக்குது, அப்படியே அது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் போச்சு. நான் கிட்டத்தட்ட கால்குலஸை சரியாக கற்றுக்கிட்டதுங்கிறது காலேஜ் முடித்ததுக்கப்புறம் தான். நான் அந்த பேச்சுலர்ஸ் முடித்ததுக்கப்புறம் தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்போவுமே நான் வந்து சில லோக்கல் காலேஜில் ப்ரைவேட் காலேஜில் பசங்கள்கிட்ட பேசும்போது, ஏன் சில வாத்தியார்கிட்ட பேசும்போது கூட அவங்களுக்கு கால்குலஸ் வந்து பெருசாக புரிதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதனால் ஏன் நம்ம கால்குலஸை பற்றி ஒரு லெக்சர் சீரிஸ் கொடுக்கக்கூடாது தமிழில் அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, சும்மா ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துறாமல் அதை ஒரு 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 செமஸ்டர் கோர்ஸாகவே சொல்லி கொடுக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஐடியா. இதுக்காக நான் என்னென்னா, எம்ஐடியில் ஒரு சிங்கிள் வேரியபிள் கால்குலஸ் அப்படிங்கிற ஒரு லெக்சர் செட்டு, அந்த லெக்சர் செட்டை எடுத்துக்கிட்டு அந்த லெக்சர் செட்டில் இருக்கிற நோட்ஸை பேஸ் பண்ணி நான் என்னோடய லெக்சர்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஓகே. ஸோ அதனால் கொஞ்சம் இது வந்து வெறும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சீரியஸாகவே போகும். இது வந்து வெறும் ஒரு மேத்ஸ் சப்ஜெக்டு அப்படின்னு மட்டும் நினைக்காம, நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஏன் ஈவன் ஒரு எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருக்கலாம். நீங்கள் இதை முழுசாக படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. ஒரு கொஞ்சம் லெக்சர் மட்டும் பார்த்தா கூட உங்களுக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் முழுசாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை படிங்க. ரொம்ப முக்கியமான சப்ஜெக்டு. சரி, இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போகலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லெக்சர் வந்து இந்த எம்ஐடி இன்ஸ்டியூட்டோட லெக்சர் நோட்ஸ், சிங்கிள் வேரியபிள் கால்குலஸ் அப்படிங்கிற சப்ஜெக்டோட லெக்சர் நோட்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஓகே. ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி ஜாமெட்ரிக் வியூ பாயிண்ட் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ ஜாமெட்ரிக்கலாக இந்த டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம நார்மலாக ஒரு கிராஃப் போடுறோம் அப்படின்னா, ஒரு சம் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு சம் எக்ஸ் ஸ்கொயரு அல்லது ஈக்குவல் டு சம் லாக் எக்ஸு அல்லது 1/x அப்படின்னா, இதுக்கு நீ வந்து பிளாட் பண்ணு, கிராஃப் போடு அப்படின்னா, எக்ஸ் ஆக்சிஸில் இந்த ஹரிசாண்டல் ஆக்சிஸில் எக்ஸ் போட்டுக்கிட்டு, வெர்டிக்கல் ஆக்சிஸில் ஒய் அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டு, நம்ம ஒவ்வொரு எக்ஸும், இப்போ எக்ஸ் 0னா எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன ஒரு புள்ளி வைய. இப்போ எடுத்துக்காட்டுக்கு எக்ஸ் ஸ்கொயரே எடுத்துக்கோமே. இப்போது எக்ஸ் 0னா ஒய் என்ன அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன 0, எக்ஸ் 1னா ஒய் என்ன 1, எக்ஸ் 2னா ஒய் என்ன 4. ஸோ அப்புறம் இந்த பாயிண்ட் எல்லாத்தையும் இப்படி ஒன்று சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு கர்வ் வரும். ஸோ இதுதான்
இந்த எஃப்எஃப்எக்ஸ்க்கான பிளாட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பிளாட் வரைவோம். இப்போ இந்த பிளாட்டில் நம்ம இந்த ஃபங்க்ஷன் எஃப்எஃப்எக்ஸுக்கு டெரிவேட்டிவ் எடுக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு நம்ம புதுசாக ஒரு பிளாட் போட்டுக்குவோம். ஸோ இப்போ நம்ம அந்த எஃப்எஃப்எக்ஸு என்னென்னு இப்போ சொல்லலை, ஆனால் அதை பிளாட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கர்வ் கிடைக்கிது. சரி, இப்போ இதில் ஒரு பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட் பி. ஸோ அது எங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்கான எக்ஸ் வேல்யூ வந்து எக்ஸ் நாட் அப்படின்னா கரஸ்பாண்டிங்கான ஒய் வேல்யூ என்ன இருக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் நாட். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டு. இப்போ வந்து எனக்கு வந்து இந்த இன்னொரு பாயிண்ட் இருக்குது, அது வந்து q. இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ் நாட்டில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது. எவ்வளோ தள்ளி இருக்குன்னா டெல்டா எக்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு தள்ளி இருக்குது. அப்படின்னா இந்த புது பாயிண்ட்டோட எக்ஸ் வேல்யூ என்னது, எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். ஓகேங்களா? அப்படின்னா இதுக்கு கரஸ்பாண்டிங்கான எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ என்ன, அது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த பி அண்ட் கியூ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் ஒன்று சேர்க்குற மாதிரி ஒரு லைன் போடுறேன். ஓகே, ஒரு வேறு கலரில் போடுவோமே. ஸோ இப்படி லைன் போடுறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த லைனு என்னென்னா, இப்படி போடுற லைனை வந்து சீக்கண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த லைனுக்கு ஸ்லோப்புன்னு ஒன்று இருக்குது. ஸ்லோப்னா என்ன, ஸ்லோப்புங்கிறது என்னென்னா இந்த லைனில் நான் ஒரு எக்ஸில் கொஞ்சம் சேஞ்ச் இருந்துச்சுன்னா அந்த சேஞ்ச் எவ்வளோ ஒயில் இருக்கும், அதுதான் ஸ்லோப்பு. நார்மலாக நம்ம வந்து ஒரு படி இருக்குது, அல்ல ஒரு ஏத்தமான ஒரு இடம் இருக்குது அப்படின்னா என்ன சொல்லுவோம், இப்படி இருந்துச்சுன்னா அது ஓரளவுக்கு ஏற்றும், இது அதோட அதிகம் ஏற்றும் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ இப்போ அந்த ஏற்றத்தை எப்படி ஒரு நம்பரில் விளக்குறது அப்படின்னா, நீங்கள் இந்த ஹரிசாண்டலாக கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா, அப்படி போகும்போது வெர்டிக்கலாக எவ்வளோ உயரம் ஏறி இருக்குது அப்படிங்கிறத கணக்கு பண்ணுங்கள். இப்போ இந்த வெர்டிக்கலாக ஏறுறத டெல்டா ஒய்னு வச்சுக்கோங்க, ஹரிசாண்டலாக நீங்கள் போனதை டெல்டா எக்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்லோப் அப்படிங்கிறது என்னென்னா டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து இந்த ஸ்லோப்பு வந்து ஜாஸ்தியாச்சு அப்படின்னா நீங்கள் அதே டெல்டா எக்ஸுக்கு டெல்டா ஒய் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்லோப்பை வந்து ஒரு நம்பராக சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து இங்கே பீக்கும் கியூவுக்கும் ஒரு லைன் போட்டேன், அந்த லைன் ஒரு ஸ்லோப் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஸ்லோப் என்னென்னா அது இங்கேயே அழிச்சிட்டு நான் எழுதுகிறேன். எவ்வளோ தூரம் ஒயில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த கியூ பாயிண்ட்டோட ஒய் வேல்யூ வந்து அல்லது எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸு. ஸோ அதனால் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸ் நாட். அதுக்கப்புறம் கீழே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டு, டெல்டா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டு. பட் இங்கே நமக்கு வந்து இந்த எக்ஸ் நாட்டு இந்த எக்ஸ் நாட்டு கேன்சல் ஆயிருமா, இப்படி கேன்சல் ஆச்சுன்னா வெறும் டெல்டா எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதனால் இதை அழிச்சிட்டு வெறும் டெல்டா எக்ஸ் மட்டும் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான்
அந்த சீக்கண்ட் லைனுக்கான ஸ்லோப்பு. சரி, இப்போ இந்த டேஞ்சன்ட் லைன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த டேஞ்சன்ட் லைன்னா என்னென்னா, நான் இந்த Q பாயிண்ட் இருக்குல்ல, இதை நான் அப்படியே P பாயிண்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் அப்படியே கொண்டு வர்றேன். பக்கத்தில் கொண்டு வர்றேன்னா என்ன அர்த்தம்? இந்த டெல்டா எக்ஸ் வேல்யூவை ரொம்ப சின்னதாக்கிக்கிட்டே இருக்கேன். அப்படி சின்னதாக்க என்ன ஆகும்? ஒரு கட்டத்தில் இது வந்து இந்த இந்த கர்வில் ஒரே ஒரு புள்ளியை மட்டும்தான் இப்படி டச் பண்ணிவிட்டு இப்படி போகும். ஸோ இந்த சீக்கண்ட் லைன் பார்த்தீங்கன்னா 2 புள்ளி PQ அப்படின்னு 2 புள்ளியை டச் பண்ணியிருக்குது. ஆனால் இந்த சர்ப் லைனு இதை வந்து டேஞ்சன்ட் லைனும்பாங்க. தமிழில் தொடுகோடு அப்படிம்பாங்க. சும்மா அப்படி தொட்டுட்டு மட்டும் போகிறது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்னென்னா, கிட்டத்தட்ட இந்த டெல்டா எக்ஸ் வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா இந்த சீக்கண்ட் லைனே டேஞ்சன்ட் லைனாக மாறுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து இந்த சீக்கண்ட் லைனை டேஞ்சன்ட் லைனாக மாறும் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்லோப் என்ன? அதுக்கு ஸ்லோப்பு இதே ஃபார்முலா தான். ஸோ ஸ்லோப் ஃபார் டேஞ்சன்ட்டு என்னென்னா அதே தான் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் டிவைடட் பை டெல்டா எக்ஸு. ஆனால் நான் என்ன சொன்னேன், இந்த டெல்டா எக்ஸோட வேல்யூ ரொம்ப ரொம்ப சின்னது. எவ்வளோ சின்னது? கிட்டத்தட்ட 0 அளவுக்கு சின்னது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படின்னு போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதைத்தான் அதுக்கப்புறம் இவ்வளோ நீளமாக எழுத வேண்டாம் அப்படின்ட்டு ஷார்ட்டாக எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அல்லது எஃப் ப்ரைம் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்குவாங்க. எஃப் ப்ரைம் ஆஃப் எக்ஸ் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் மாறும். நீங்கள் எக்ஸ் நாட்டு கொடுத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி மாறும், வேறு நம்பர் கொடுத்தா அது ஒரு மாதிரி மாறும். ஸோ ஒன்று அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நாட் அப்படின்னு எழுதுவாங்க, அல்லது டைரெக்டாக கூட எஃப் ப்ரைம் ஆஃப் எக்ஸ் நாட் இப்படின்னு எழுதுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் டெஃபினிஷன். உங்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போது எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுனா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x அப்படின்னு. ஆனால் அது ஏன் 2x அப்படிங்கிறது தெரியுமா? அல்லது அது எப்படி அந்த 2x தான் 3xோ அல்லது 4xோ கிடையாது அப்படிங்கிறத உங்களால் டிரைவ் பண்ண முடியுமா? ஆக்சுவலாக அந்த டிரைவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நான் அந்த டெரிவேஷனை வந்து பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு வேறு ஒரு எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன். இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1/x அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த 1/xை நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னா என்ன வரும்? இதுதான் கேள்வி. ஸோ இப்போ இந்த 1/xஐ நம்ம பிளாட் பண்ணோம்னா எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட இப்படி இருக்கும். நீங்கள் வேணால் பிளாட் பண்ணி பாருங்கள். ஸோ இது எக்ஸு, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸு. ஓகேங்களா? ஸோ நம்ம இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் என்ன வரும்? 1/x எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸு. இந்த எக்ஸுக்கு பதிலாக இதை உள்ள தூக்கி போட்டுடணும். அதே மாதிரி அப்போ வந்து எஃப் ப்ரைம் ஆஃப் எக்ஸு அல்லது எஃப் ப்ரைம் ஆஃப் எக்ஸ் நாட்டு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 1/x நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸு மைனஸ் 1/x நாட்டு. ஸோ இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக 1/x நாட்டுன்னு போட்டேன்.
அதுக்கப்புறம் ஹோல் டிவைடட் பை டெல்டா எக்ஸு, அதுக்கப்புறம் லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. அதை நான் போடணும், சின்ன கேப்புக்குள்ளே போட்டுக்கிட்டேன். ஓகே, ஸோ இப்போது நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வருது? ஸோ இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் நாட் இன்ட்டு எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே எக்ஸ் நாட், அதுக்கப்புறம் மைனஸ் எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸு, அதுக்கப்புறம் டிவைடட் பை எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் நாட் ப்ளஸ் எக்ஸ் நாட் இன்ட்டு டெல்டா எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கோம். சரி, இதில் நம்ம இந்த எக்ஸ் நாட்டையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு வர்றது டெல்டா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் நாட் டெல்டா எக்ஸ் இப்படின்னு வந்திருக்குதா? ஸோ இதில் வந்து டெல்டா எக்ஸை நான் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் எங்கே போச்சு? இப்போ என்ன இருக்குது? ஈக்குவல் டு 1 பை எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் நாட். ஓகேங்களா? ஸோ இதில் நான் இன்னும் எல்லா இடத்துலையும் மிஸ் பண்ணது லிமிட் டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0. ஸோ இப்போ நான் வந்து இந்த டெல்டா எக்ஸ் டென்ஸ் டு 0 அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து டெல்டா எக்ஸுக்கு பதிலாக 0 போடுறேன். ஸோ போட்டேன்னா என்னாகும்? 1 பை இந்த எக்ஸ் நாட் ப்ளஸ் டெல்டா எக்ஸ் வெறும் எக்ஸ் நாட்டுன்னு மாறிடும். அந்த எக்ஸ் நாட்டு இந்த எக்ஸ் நாட்டோட மல்டிப்ளை ஆகும்போது எக்ஸ் நாட் ஸ்கொயர் அப்படின்னு மாறிடும். ஸோ அதுதான் நம்ம வந்து எஃப் ஆஃப் எக்ஸு விச் இஸ் 1 பை எக்ஸு. இப்போ இந்த 1 பை எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தெரியும். இருங்க, நம்ம இன்னொன்று தப்பு பண்ணியிருக்கிறேன். இந்த இடத்துல ப்ளஸ் வராது, மைனஸ் வரும். கால்குலேட் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வரும். இங்கேயும் மைனஸ் வரும், இங்கேயும் மைனஸ் வரும். ஓகே, ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 1 பை எக்ஸு. இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா -1 எஃப் ப்ரைம் ஆஃப் எக்ஸ் வந்து 1 பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வருது. ஸோ உங்களுக்கு ஃபார்முலாவில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, இது 1 பை எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1 பை எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு. அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோ லெக்சரை ஃபர்தராக இன்னும் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். நன்றி.